வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விக்ரமாதித்தன் கதை என்னன்னா, 10ஆம் படிக்கு காவலாக இருந்த கனகாபி சேகவல்லி பதுமை சொல்லிய கதை. கதையின் பெயர் தங்கேஸ்வரனுக்கு முடிசூட்டியது. வாங்க கதைக்குள்ள போலாம். 10ஆம் நாள் பொழுது விடிந்தது. வழக்கம் போல போசராசன் நீராடி இறை வழிபாடுகளை முடித்து அமைச்சர்கள் சூழ அரியணை படிகளில் ஏறினான். அவன் 10ஆம் படியில் காலை வைத்ததும் அந்த படிக்கு காவலாக இருந்த கனகாபிஷேகவல்லி பதுமை கை கொட்டி சிரித்தது. அரசனே, நில்லும்! எந்த துணிவில் இந்த அரியணை ஏறுகிறீர் என்றது. பதுமையே, விக்ரமாதித்தன் இந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்த போது என்னென்ன அதிசயங்கள் நடந்தன சொல், கேட்பதற்கு ஆவலாக உள்ளேன் என்றான் போசராசன். அரசே, கேளும். எங்கள் அரசன் விக்ரமாதித்தன் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான். அப்பொழுது சரபு ஆற்றங்கரையில் இருந்த உமாபதி நகரை சக்கரவர்த்தி என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 100 மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் அந்த அரசன் தன் மகன்களுடனும் அமைச்சர்களுடனும் படை வீரர்கள் சூழ காட்டிற்கு வேட்டையாட சென்றான். எண்ணற்ற பறவைகளையும் விலங்குகளையும் அவர்கள் வேட்டை ஆடினார்கள். எல்லோருக்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அரசே, இந்த காட்டில் தண்ணீர் இருக்கும் இடத்தை அறிந்து வருகிறேன் என்று புறப்பட்டான் அமைச்சன். எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் வசிஷ்ட முனிவர் தவம் செய்வதை அவன் பார்த்தான். அவரை பணிவுடன் வணங்கிய அவன், முனிவரே, வேட்டைக்கு வந்த எங்கள் அரசரும் எங்கள் படை வீரர்களும் தாகத்தால் துன்பப்படுகிறார்கள். எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். முனிவர் சில மந்திரங்களை சொன்னார். கங்கை ஆறு அங்கே தோன்றியது. அரசனை சந்தித்த அமைச்சன் நடந்ததை எல்லாம் சொன்னான். எல்லோரும் அந்த ஆற்றில் குடித்து களைப்பு நீங்கினார்கள். அமைச்சனே, நீ அந்த முனிவரிடம் சென்று எல்லோருக்கும் உணவு வாங்கி வா என்றான் அரசன். முனிவரிடம் சென்ற அமைச்சன் அரசனின் வேண்டுகோளை பணிவுடன் சொன்னான். உடனே முனிவர் தேவர் உலகத்தில் இருந்த காமதேனுவை அழைத்தார். அவர் முன் காமதேனு தோன்றியது. நீ சென்று அரசனுக்கும் படை வீரர்களுக்கும் நல்ல உணவு அளித்து வா என்றார். அப்படியே காமதேனுவும் அவர்களுக்கு விதவிதமான உணவு வகைகளை வழங்கியது. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் உண்டார்கள். காமதேனு பசு இருப்பதால் தானே நம் எல்லோருக்கும் முனிவனால் விருந்து அளிக்க முடிகிறது. முனிவனுக்கு இந்த பசு எதற்கு? நம் நகரத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தான் அரசன். அந்த பசுவை இழுத்து வாருங்கள் என்று வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வீரர்கள் காமதேனுவை சூழ்ந்து கொண்டு அதை இழுத்து செல்ல முயன்றார்கள். கதறிய பசு முனிவரை பார்த்து, என்னை அந்த அரசனிடம் ஒப்படைத்து விட்டீரா என்று கேட்டது. அவர்களுக்கு விருந்து அளிக்கத்தான் உன்னை அனுப்பினேன். அவர்கள் இழுத்து செல்ல முயன்றால் உன் வலிமையை காட்டு என்றார் அவர். தன்னை பிடித்திருந்த வீரர்களை பார்த்து கோபத்துடன் மூச்சு விட்டது பசு. எல்லா வீரர்களும் இறந்து விழுந்தார்கள். பறந்து சென்ற தேவர் உலகம் சேர்ந்தது அது. இந்த முனிவனால் அல்லவா நம் படை வீரர்கள் அழிந்தார்கள் என்று கோபம் கொண்டான் அரசன். தன் மகன்களையும் எஞ்சியிருந்த வீரர்களையும் பார்த்து, நீங்கள் அந்த முனிவனை கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்கள் அவர்கள் எறிந்த ஈட்டிகளும் அம்புகளும் முனிவனை ஒன்றும் செய்யவில்லை. கையால் பிடித்துதான் முனிவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அவர்கள் முனிவனை சூழ்ந்து கொண்டார்கள். கோபத்துடன் முனிவர் அவர்களை பார்த்தார். எல்லோரும் எரிந்து சாம்பலானார்கள். எல்லாவற்றையும் பார்த்து அரசன் திகைத்தான். தவமே மிகுந்த வலிமை உடையது என்பது அவனுக்கு புரிந்தது. அந்த காட்டில் மனித நடமாட்டமே இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து கடுந்தவம் செய்தான். அவன் தவத்தை மெச்சிய 33 தேவர்களும் அவன் வேண்டிய வரங்களை தந்தார்கள். இன்று முதல் நீ ராஜரிஷி, கௌசிகன், விஸ்வாமித்ரன் என்ற பெயர்களை பெறுவாய் என்று சொல்லி மறைந்தார்கள். தன் தவ வலிமையால் எல்லா உயிர்களையும் ஆக்கவும் காக்கவும் அழிக்கவும் ஆற்றல் பெற்றார். எப்பொழுதும் கோபத்துடன் விளங்கிய அவர் தயக்கமின்றி கொடிய சாபங்களை தந்தார். வான்வழியாக பறந்து சென்ற அவர் கண்கள் முழுவதும் பொன்னாலாகிய அழகிய நகரம் தெரிந்தது. அந்த நகரத்தில் இறங்கிய அவர் ஒரு மடத்திற்கு சென்றார். புலி தோளாடையை விரித்து அதில் அமர்ந்தார். அங்கிருந்த துறவி ஒருவர் அவரை வணங்கினார். தங்காபுரி பட்டணமாகிய இந்த நகரை ஆளும் அரசன் தங்கேஸ்வரனிடம் செல். விஸ்வாமித்திர முனிவர் அவனை காண விரும்பியதாக சொல்லி இங்கே அழைத்து வா என்றார். துறவியும் அப்படியே சென்று அரசனிடம் சொன்னார். மகிழ்ந்த அரசன், முனிவரை காண எல்லோரும் செல்வோம். அரசியே, நீயும் புறப்படு என்றான்.
அவர்கள் புறப்பட தாமதம் ஆயிற்று. காத்திருந்த விஸ்வாமித்திரர் கடுங்கோபம் கொண்டார். இந்த அரசனுக்கு இவ்வளவு ஆணவமா? என் தவ வலிமை எப்படிப்பட்டது என்று காட்டுகிறேன். இந்த நகரில் உள்ள அரசன், மக்கள், விலங்குகள் அனைத்தின் உயிரும் என் கமண்டலத்தில் சேரட்டும். அதே சமயம் அந்த உடல்கள் அழியக்கூடாது என்று சாபம் தந்தார். உடனே அந்த நகரத்தில் ஒவ்வொருவராக இறந்து கொண்டிருந்தனர். கற்புக்கரசியாக விளங்கிய தங்கேஸ்வரன் மனைவி சொர்ணகாந்த ரூபி இந்த கொடுமையை கண்டாள். முனிவரின் சாபத்தின் விளைவு என்பதை உணர்ந்தாள். தன் உயிர் நீங்குவதற்கு முன் மடத்திற்கு ஓடி வந்து முனிவரின் திருவடிகளில் விழுந்தாள். நாங்கள் செய்த பிழையை பொறுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினாள். பெண்ணே, கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அதை திரும்ப பெற முடியாது. உனக்கு ஏதேனும் வரம் வேண்டுமானால் கேள், தருகிறேன் என்றார் முனிவர். என் முற்பிறவியை உணர்ந்தவளாக நான் மீண்டும் பிறக்க வேண்டும். அந்த மறுபிறப்பிலும் என் கணவர் தங்கேஸ்வரனுக்கே நான் மனைவியாக வேண்டும். 10 வயதானவுடன் நான் நாள்தோறும் இந்த நகரில் உள்ள சுந்தரமூர்த்தி ஆலயத்திற்கு இரவு நேரத்தில் வந்து பூசை செய்ய வேண்டும். அப்படியே நான் இங்கு வந்து செல்ல எனக்கு தேவர் உலக குதிரை வேண்டும் என்று வேண்டினாள். நீ கேட்டபடியே வரம் தந்தேன் என்றார் முனிவர். அவளும் சிறிது நேரத்தில் இறந்து போனாள். அவள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள பிரதிட்டை என்ற நகரை ஆளும் சர்க்குணராசனுக்கு மகளாக பிறந்தாள். சஞ்சீவி மடந்தை என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். அதே நகரில் காலக்கண்ட ஐயனின் மகனாக தங்கேஸ்வரன் பிறந்தான். அவனுக்கு ஆதி மூலம் என்று பெயரிட்டார்கள். அவன் மூடனாகவும் ஒன்றுக்கும் பயன் அற்றவனாகவும் இருந்தான். அவனுக்கு 16 வயது ஆகியது. அதே சமயம் சஞ்சீவி மடந்தை தன் முற்பிறப்பை உணர்ந்தவளாகவும் சிறந்த அறிவுடையவளாகவும் விளங்கினாள். 10 வயதில் பருவம் அடைந்தாள் அவள். ஒரு நாள் இரவு தேவர் உலக புரவி வர வேண்டுமென்று நினைத்தாள். அப்படியே புரவி வந்தது. அதில் அமர்ந்து தங்காபுரி பட்டணம் அடைந்த அவள் சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு சென்று பூசைகள் செய்தாள். பிறகு புரவியில் அமர்ந்து பிரதிட்டை நகர் வந்தாள். இப்படியே ஒவ்வொரு நாளிரவும் நடந்து வந்தது. சஞ்சீவி மடத்தை அழைத்த அரசன், மகளே, உனக்கு திருமணம் செய்ய நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவள், தந்தையே, தங்காபுரி நகரை கண்டு வந்தவருக்கே நான் மனைவியாவேன், இது உறுதி என்றாள். வீரர்களை அழைத்த அரசன் தங்கமாபுரி நகர் சென்று அதன் அடையாளங்களை சொல்பவர் யாராக இருந்தாலும் அவரை இளவரசி மணப்பார். இந்த செய்தியை முரசு அறிந்து தெரிவிங்கள் என்றான். அவர்களும் அப்படியே செய்தார்கள். அரண்மனை வாயிலில் ஆராய்ச்சி மணியையும் கட்டி வைத்தார்கள். தங்கமாபுரி நகரை பற்றி யாருமே கேள்விப்பட்டது இல்லை. தொடக்கத்தில் மக்கள் இது குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு மறந்துவிட்டார்கள். பைத்தியம் போல திரிந்த ஆதி மூலம் விளையாட்டாக ஒரு நாள் அந்த ஆராய்ச்சி மணியை அடித்தான். அவனை இளவரசியிடம் வீரர்கள் அழைத்து சென்றனர். நீ தங்கமாபுரி நகரை கண்டாயா? அது எப்படி இருந்தது? விளக்கமாக சொல் என்று ஆர்வத்துடன் கேட்டாள் இளவரசி. அங்கே கடையும் கடைத்தெருவும் மிக அழகாக இருந்தன என்றான் அவன். சிரித்த அவள், பொய் சொல்லும் இவனை இந்த நகருக்கு வெளியே துரத்தி விடுங்கள் என்று கட்டளையிட்டாள். வீரர்கள் அவனை இழுத்து சென்று வெளியே விட்டனர். அதன் பிறகு சில நாட்களுக்கு ஒரு முறை அவன் ஆராய்ச்சி மணியை அடிப்பான். வீரர்கள் அவனை துரத்துவார்கள். அவன் ஓடி ஒளிந்து கொள்வான். இதனால் கோபம் கொண்ட இளவரசி அவனை நன்கு அடித்து காலில் வைக்கோல் பிடி சுற்றி கோட்டைக்கு வெளியே தூக்கி போடுங்கள் என்று கட்டளையிட்டாள். அவள் சொன்னபடியே செய்த வீரர்கள் அவனை கோட்டைக்கு வெளியே தூக்கி எறிந்தார்கள். தனக்கு இப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டதே என்று வருந்திய அவன் எப்படியும் இளவரசியை மணக்க வேண்டும் என்று உறுதி பூண்டான். பல இடங்களில் அலைந்து தங்கமாபுரி நகரை பற்றி விசாரித்தான். யாருக்கும் அந்த நகரம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாடாக அலைந்து அவன் உச்சயினி நகரை அடைந்தான். உலகோர் புகழும் பேரரசர் விக்ரமாதித்தனை வணங்கிய அவன், அரசே, என் எண்ணத்தை தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். இல்லையேல் நான் இங்கேயே உயிரை விட்டு விடுவேன் என்றான். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? விளக்கமாக சொல் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நடந்த எல்லாவற்றையும் சொன்ன அவன், தாங்கள் தாம் தங்கமாபுரி நகர் எங்கே இருக்கிறது, அது எப்படி உள்ளது என்று அறிந்து வந்து சொல்ல வேண்டும் என்றான்.
கவலைப்படாதே, உன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற விக்ரமாதித்தன் பட்டியிடம், நாடாறு மாதம் முடிந்ததா என்று கேட்டான். இன்றுடன் முடிகிறது என்றான் பட்டி. காடாறு மாதம் முடியும் வரை அரசாட்சியை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஆதிமூல ஐயனை அழைத்து கொண்டு பிரதிட்டை நகர் அடைந்தான். சஞ்சீவி மடந்தை செய்திருக்கும் உறுதிமொழி பற்றி தெரிந்து கொண்ட அவன் ஆதிமூல ஐயனை பார்த்து, நான் தங்கமாபுரி நகர் சென்று திரும்பி வரும் வரையில் நீ உன் வீட்டை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். வேதாளத்தை அழைத்த அவன், தங்கமாபுரி நகரம் எங்கு உள்ளது என்று கேட்டான். நான் செல்லாத இடமில்லை, சுற்றாத நாடு இல்லை, தங்கமாபுரி நகரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றது வேதாளம். அதன் மீது ஏறிக்கொண்ட அவன் அங்கிருந்து 100 யோசனை தூரம் சென்றான். அங்கிருந்த பெரிய காட்டிற்குள் நுழைந்தான். காட்டின் நடுவில் ஒரு தாமரை குளமும் அதன் கரையில் திடலும் இருந்தன. அந்த திடலில் தீ மூட்டப்பட்ட இரும்பு கொப்பரையில் நெய் தல தலவென்று கொதித்து கொண்டிருந்தது. வியப்பு அடைந்த அவன், யாரும் இல்லாத இந்த இடத்தில் ஏன் நெய் கொதிக்கிறது என்று வேதாளத்தை கேட்டான். அரசே, இங்கு 7 முனிவர்கள் தவம் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நாள்தோறும் முறை வைத்து இந்த கொப்பரை தீயில் நெய் ஊற்றி கொதிக்கும்படி செய்வர். பிறகு அவர் நீராடி விட்டு வந்து இந்த கொப்பரையை 3 முறை சுற்றி நெய் கொப்பரைக்குள் பாய்வார். மற்றும் உள்ள 6 முனிவர்களும் நீராடிவிட்டு 7 தாமரை இலைகளை பறித்து கொண்டு இங்கே வருவார்கள். நெய்யில் விழுந்து இறந்த முனிவரின் பெயரை சொல்லி அழைப்பார்கள். உடனே அந்த முனிவர் உயிர் பெற்று எழுவார். அதன் பிறகு 7 முனிவர்களும் கொப்பரையில் உள்ள தசை, நெய் முதலிய யாவையும் 7 இலைகளில் போடுவார்கள். அனைவரும் வரிசையாக அமர்ந்து உண்பார்கள் என்றது வேதாளம். தங்கமாபுரி நகரம் எங்கே உள்ளது என்பதை இந்த முனிவர்கள் வழியாகத்தான் அறிய வேண்டும் என்று நினைத்தான் அவன். அங்கு வந்த முனிவர் நெய் கொப்பரையை 3 முறை சுற்றி அதில் விழப்போனார். அப்பொழுது அவரை இழுத்த அவன் தானே நெய் கொப்பரையில் விழுந்தான். வியப்பு அடைந்த முனிவர் அங்கேயே நின்றார். மற்ற முனிவர்கள் 7 இலைகளுடன் அங்கு வந்தார்கள். கொப்பரையில் விழுந்து இறந்திருக்க வேண்டிய முனிவர் நிற்பதைக் கண்டு கோபம் கொண்டார்கள். முனிவர்களே, கோபம் வேண்டாம். நான் கொப்பரையில் விழுவதற்கு முன் 32 லக்கணங்களும் பொருந்திய அரசன் ஒருவன் என்னை வெளியே இழுத்துவிட்டு கொப்பரைக்குள் விழுந்து இறந்து போனான் என்றார். தங்கள் ஞான கண்ணால் கொப்பரைக்குள் விழுந்தவன் விக்ரமாதித்தன் என்று அறிந்தார்கள். ஒரு முனிவர் சென்று இன்னொரு இலையை பறித்து வந்தார். 8 இலைகளையும் கொப்பரையை சுற்றி வரிசையாக போட்ட அவர்கள், விக்ரமாதித்தனே வருக என்றார்கள். உயிர் பெற்று எழுந்த விக்ரமாதித்தன் அவர்களை வணங்கினான். அவர்களுடன் அமர்ந்து அவனும் இலையில் ஊற்றப்பட்ட தசையை உண்டான். விக்ரமாதித்தனே, நாங்கள் எங்களில் ஒருவர் தசையை நாள்தோறும் உண்டு கடுந்தவம் செய்கிறோம். நீ எதற்காக உன் தசையை எங்களுக்கு தந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள். முனிவர்களே, தங்கமாபுரி நகர் எங்கு உள்ளது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அவன். இப்பொழுது நீ சொல்லித்தான் நாங்களும் அந்த நகரை பற்றி கேள்விப்படுகிறோம். இங்கிருந்து 300 யோசனை தூரத்தில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று கேள். அவருக்கு தெரிந்தாலும் தெரிந்து இருக்கலாம் என்றார்கள் முனிவர்கள். அவர்களை வணங்கி விடை பெற்ற விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மீது அமர்ந்து 300 யோசனை தூரம் கடந்தான். அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை வணங்கினான். தன் ஞான கண்ணால் அவன் வருகையை உணர்ந்த அவர், விக்ரமாதித்தனே, எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார். முனிவரே, தங்கமாபுரி நகர் எங்கு இருக்கிறது என்று தேடி அலைகிறேன் நான். அந்த நகர் இருக்கும் இடத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அவன். நான் அந்த நகரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன், ஆனால் பார்த்தது இல்லை. இங்கிருந்து வடக்கே 100 யோசனை தூரத்தில் மிக பெரிய ஆலமரம் ஒன்று உள்ளது. அதில் அண்ட பேரண்ட பறவைகளும் சொர்ண பறவைகளும் வாழ்ந்து வருகின்றன. அவை நாள்தோறும் ஒவ்வொரு திசையிலும் 1000 யோசனை தூரம் சென்று வரும். அவற்றிற்கு தெரியாத இடங்களே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த பறவைகள் தாங்கள் கண்ட வினோதங்களை பற்றி பேசும். உனக்குத்தான் பறவைகளின் மொழி தெரியுமே. கூடு விட்டு கூடு பாயும் மந்திரம் தெரிந்த நீ வேற்றுருவில் அந்த மரத்தில் 4-5 நாட்கள் தங்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அவனை வாழ்த்தி அனுப்பினார் முனிவர்.
வேதாளத்தின் மேலேறிய விக்ரமாதித்தன் அந்த ஆலமரத்தின் அருகில் வந்தான். அங்கே இறந்து கிடந்த வண்டின் உடலில் கூடு விட்டு கூடு பாயும் கலையால் தன் உயிரை நுழைத்தான். தன் உடலை வேதாளத்திடம் தந்து, இதை பாதுகாத்து வை, என்னையும் தொடர்ந்து வா என்றான். வண்டு வடிவில் அந்த மரத்தில் பதுங்கியிருந்தான். மாலை நேரம் சோடியாக அந்த பேரண்ட பறவைகள் அந்த மரத்தில் வந்து இறங்கின. அங்கிருந்து சொன்ன பறவைகள், இன்று எங்கு சென்று உணவு கொண்டு வருகிறீர்கள்? ஏதேனும் அதிசயம் உண்டா என்று கேட்டன. 7 கடல்களையும் தாண்டி தங்கமாபுரி நகரம் சென்றோம். பேருக்கேற்றபடி அந்த நகரம் முழுவதும் பொன்னால் ஆகியிருந்தது. அங்குள்ள அதிசயங்களை வாயால் சொல்லி மாளாது. அந்த நகரில் எந்த உடலிலும் உயிரில்லை. ஆனால் எல்லா உடல்களும் அழியாமல் அப்படியே உள்ளன. அந்த நகரை காண கண்கோடி வேண்டும். எங்களுக்கு இங்கு வர மனமே வரவில்லை என்றன அந்த பறவைகள். இதை கேட்ட சொன்ன பறவைகள், நாளை எங்களையும் உங்களோடு அந்த நகரத்திற்கு அழைத்து செல்கிறீர்களா என்று ஆர்வத்துடன் கேட்டன. அழைத்துச் செல்கிறோம் என்றன. தன் எண்ணம் நிறைவேறப் போகிறது என்று மகிழ்ந்தான் வண்டாக இருந்த விக்ரமாதித்தன். அண்ட பேரண்ட பறவையின் சிறகில் சென்று ஒட்டி கொண்டான். விடிகாலையில் அங்கிருந்து புறப்பட்ட பறவைகள் 7 கடலையும் தாண்டி 300 யோசனை தொலைவு உள்ள நிலத்தையும் கடந்து தங்கமாபுரி நகரை அடைந்தன. அங்கிருந்த மரத்தில் அமர்ந்து பழங்களை தின்றன. வண்டாக இருந்த விக்ரமாதித்தன் மரத்திலிருந்து கீழே இறங்கினான். வேதாளத்தை அழைத்து தன் உடலில் மீண்டும் புகுந்தான். அதன் பிறகு அவன் வேதாளத்துடன் அந்த நகரம் முழுமையும் சுற்றினான். அங்கிருந்த சிவன் கோயில், திருமால் கோயில், பிரம்மன் கோயில் எல்லாவற்றையும் பார்த்தான். நகரத்தின் நடுவில் வானத்தை அளாவிய பொன்னாலாகிய கோபுரத்தை உடைய சுந்தரமூர்த்தி கோயில் இருந்தது. உள்ளே நிறைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. கோயிலை விட்டு அரண்மனைக்கு வந்த அவன் அங்கிருந்த அரியணையில் அமர்ந்தான். யாரோ முனிவருடைய சாபம், அதனால்தான் இங்கு எல்லோரும் உயிரின்றி கிடக்கிறார்கள். இந்த சாபத்தை எப்படி போக்குவது என்று சிந்தித்தான். நள்ளிரவு நேரத்தில் தெய்வ புரவியில் அமர்ந்து வான்வழியாக ஒரு பெண் சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு செல்வதை பார்த்தான். அவள் அங்கே பூசை செய்து முடித்துவிட்டு மீண்டும் புரவியில் ஏறி பறந்து செல்வதையும் பார்த்தான். பொழுது விடிந்தது. வேதாளத்தின் மேல் ஏறிய அவன் பறவைகள் வந்த வழியாகவே சென்று பிரதிட்டை நகர் வந்து சேர்ந்தான். ஆதிமூல ஐயனை அழைத்த தங்கமாபுரி நகரில் தான் கண்ட எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னான். மகிழ்ச்சியடைந்த ஆதிமூல ஐயன் அரண்மனைக்கு சென்று அங்கே கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியை அடைத்தான். நான் உண்மையிலேயே தங்கமாபுரி நகரை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். என்னை இளவரசியிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று வீரர்களை பார்த்து குரல் கொடுத்தான். அங்கிருந்த சிலர், இவன் பல நாட்களாக ஊரில் இல்லை, அந்த நகரை பார்த்துவிட்டு வந்திருந்தாலும் இருக்கலாம் என்றார்கள். அவனை இளவரசியிடம் அழைத்து சென்றார்கள். நீ தங்கமாபுரி நகரை பார்த்துவிட்டு வந்தாயா? அந்த நகர் எப்படி இருந்தது சொல் என்று கோபத்துடன் கேட்டாள் இளவரசி. நான் பல நாடுகளை சுற்றி பிறகு தங்கமாபுரி நகர் அடைந்தேன். அந்த நகர் முழுவதுமே பொன்னால் ஆகியிருந்தது. அதை போன்ற அழகான நகரத்தை 14 உலகத்திலும் காண முடியாது. அந்த நகரத்தில் எறும்பு முதல் எல்லோரும் பிணங்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நகரில் நடுவில் உள்ள சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு நள்ளிரவில் ஒரு பெண் பறக்கும் குதிரையில் வந்து பூசை செய்துவிட்டு போகிறாள் என்றான் அவன். மகிழ்ந்த இளவரசி அவனை வணங்கினாள். நீங்கள் அந்த நகரை பார்த்துவிட்டு வந்தது உண்மைதான். அந்த கோயிலில் வந்து வழிபட்ட பெண் நான்தான். இன்றிலிருந்து 6 மாதத்திற்குள் நீங்கள் அந்த நகரம் வந்து எல்லோரையும் உயிர்ப்பித்து என்னையும் மணக்க வேண்டும் என்றாள். தன் பெற்றோரிடமும் முற்பிறப்பு பற்றிய வரலாற்றை சொன்னாள். தன் வீடு வந்து சேர்ந்த ஆதிமூல ஐயன் விக்ரமாதித்தனை வணங்கினான். நடந்ததையெல்லாம் சொன்ன அவன், நீங்கள் அந்த நகரத்திற்கு என்னை அழைத்து சென்று எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டினான். கவலைப்படாதே என்றான் விக்ரமாதித்தன். வேதாளத்தை அழைத்தான். இருவரும் அதன் தோளில் அமர்ந்து கொண்டனர். விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி நின்றான் விக்ரமாதித்தன். விழித்த அவர், விக்ரமாதித்தனே, இவ்வளவு தூரம் என்னை தேடி வர காரணம் என்ன என்று கேட்டார். நடந்த நிகழ்ச்சிகளான எல்லாம் சொன்ன அவன், முனிவரே, முன்பு இருந்தது போல தங்கமாபுரி நகரில் உள்ள எல்லோரும் மீண்டும் உயிர் பெற அருள் செய்ய வேண்டும்.
என்று வேண்டினான். மகிழ்ந்த அவர், எல்லோரும் மீண்டும் உயிர் பெறுவார்கள் என்று சாபத்தை நீக்கி அருளினார். விக்ரமாதித்தனும் ஆதிமூலம் ஐயனும் முனிவரை வணங்கி விடை பெற்றார்கள். வேதாளத்தின் மீது அமர்ந்த இருவரும் 7 கடலையும் தாண்டி தங்கமாபுரி நகர் அடைந்தார்கள். உடனே ஆதிமூலன் தங்கேசுவரன் வடிவம் பெற்றான். முற்பிறவி நினைவுகள் எல்லாம் அவனுக்கு தோன்றின. விக்ரமாதித்தனை வணங்கிய அவன், இது நான் முன்பு ஆண்டு கொண்டிருந்த நகரம்தான் என்றான். இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இரவு வந்தது. தங்கேஸ்வரனை அழைத்து கொண்டு சுந்தரமூர்த்தி ஆலயத்திற்குள் நுழைந்தான். அப்பொழுது தெய்வ புரவியில் அங்கு வந்து இறங்கினாள் இளவரசி. தங்கேஸ்வரனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள் அவள். அந்த புரவி தேவர் உலகம் போய் சேர்ந்தது. அவளும் அரசி சொர்ணகாந்த ரூப வடிவம் அடைந்தாள். மூவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பூசை வழிபாடுகளை முடித்துவிட்டு அரசவைக்குள் நுழைந்தார்கள். அங்கிருந்த அரியணையில் அமர்ந்தார்கள். உயிர் பெற்று எழுந்த நகர மக்கள் எல்லோரும் அங்கு வந்து தங்கேஸ்வரனை வணங்கினார்கள். தங்கேஸ்வரனுக்கு முடிசூட்டிய விக்ரமாதித்தன் அங்கேயே 8 நாட்கள் தங்கியிருந்தான். பிறகு அவர்களிடம் விடை பெற்று வேதாளத்தின் மீது அமர்ந்து தன் நாட்டை அடைந்தான். அவனை சந்தித்த பற்றி, இன்றோடு காடாறு மாதம் முடிந்தது என்றான். போசராசனே, யாரும் காணுதற்கு அறியா தங்காபுரி நகர் சென்று முனிவரின் சாபத்தை நீக்கி அருளிய எங்கள் விக்ரமாதித்தனின் வல்லமையில் 100ல் 1 பங்கு இருந்தாலும் நீர் இந்த அரியணையில் அமரலாம் என்றது பதுமை. மாலை நேரம் வந்ததை அறிந்த போசராசன் அரியணையை விட்டு இறங்கி அந்தப்புறம் சென்று இரவு பொழுதை கழித்தான். இதுதான் இந்த கதையோட முடிவு. இனி வரும் அடுத்த கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.